ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். சட்டமன்ற தேர்தல் 2026 வரக்கூடிய தேர்தலில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த தொகுதியில் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில் வெற்றி பெற்றது, தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க, எந்த கட்சி வென்றிருக்கிறாங்க, அடுத்து வரக்கூடிய தேர்தலில் உத்தேச கல வேட்பாளர் பட்டியல் யாரும் இருக்கிறாங்க, எஸ்ஆர் படித்த மொழியா ஒவ்வொரு தொகுதியிலையும் எத்தனை வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க, இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்தில் 4 தொகுதி இருக்குது. ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூர், பெரியகுளம், கம்பம். இந்த 4 தொகுதியை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சட்டமன்ற தொகுதி ஆண்டிப்பட்டி. 2016 ஆண்டு ஆண்டிப்பட்டி தொகுதியில் தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுக வெற்றி பெற்றார். அப்புறம் அவர் ரிசைன் பண்ணக்கு 2019 ஆண்டு திமுக சேர்ந்த ஆர் மகாராஜன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்போது 2021 ஆண்டு மீண்டும் ஆர் மகாராஜன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ உள்ளார். ஸோ ஆண்டிப்பட்டி தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அதிக முறை 9 முறை அதிமுக வென்றுள்ளது, 9 முறை அதிமுக வென்றுள்ளது, 4 முறை திமுக வென்றுள்ளது, 2 முறை சுதந்திர கட்சி வென்றுள்ளது, 1 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது. ஆஸ் பர் ஜனவரி 2025 ஆண்டு நிலவரப்படி ஆண்டிப்பட்டி தொகுதியில் 2,80,968 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,54,549 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்ப எஸ்ஆர் படித்தின் மூலமா ஆண்டிப்பட்டி தொகுதியில 26,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. ஆண்டிப்பட்டி தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏ மகாராஜன் மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். ஜெயக்குமார் முன்னாள் மாவட்ட செயலாளர் போட்டியிட விரும்புகிறார் மற்றும் சின்னப்பாண்டி போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல லோகிராஜன் போட்டியிட விரும்புகிறார். முருக்கோட்டை ராமர் கிழக்கு மாவட்ட செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். அமமுகல டிடிவி தினகரன் போட்டியிட விரும்புகிறார். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் நான் அந்த எலெக்ஷன்ல நிக்கல, சோ என்னோட கூட இருக்கிறவங்க நிக்கிறதா சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சி சார்பா அவரை அங்க நிப்பாட்டணும் அப்படின்ட்டு அவங்களோட வேண்டுகோளா இருக்குது. ஸோ பார்ப்போம். வாக்கு வங்கி பட்டியல் சமூகத்தினர் நாயக்கர், கவுண்டர், செட்டியார் இருக்காங்க. தற்போதைய நிலவரப்படி ஆண்டிப்பட்டி தொகுதி திமுக அதிமுக 2 சாதகமான தொகுதியாக, 2க்குமே சாதகமாக தான் இருக்கு, சமபலம் வாய்ந்த தொகுதியாக உள்ளது. போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு ஓபிஎஸ் வெற்றி பெற்றார் அதிமுக. 2021 ஆண்டு மீண்டும் அதிமுக ஓபிஎஸ் வெற்றி பெற்றார். தற்போது வந்து இவர் டிஎம்கே சேர்ந்திருக்கிறாரு. ஸோ இதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு பலம் உள்ளதா இல்லையான்றது வரக்கூடிய தேர்தல் தான் தெரிய வரும். போடிநாயக்கனூர் தொகுதியில் அதிமுக 8 முறை வெற்றி பெற்றது, காங்கிரஸ் 4 முறை வெற்றி பெற்றது, திமுக 3 முறை வெற்றி பெற்றுள்ளது. ஆஸ் பர் 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,79,048 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,61,631 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். இப்போ போடிநாயக்கனூர் தொகுதியில் எஸ்ஆர் படித்தின் மூலமா 17,400க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க. போடிநாயக்கனூர் தொகுதியில் உத்தேச கல வேட்பாளர் டிஎம்கேல ஓபிஎஸ் மீண்டும் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லட்சுமணன் புருஷோத்தமன் போடி திமுக நகர செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். வெங்கடேஷ் நகர துணை செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல VT நாராயணசாமி தேனி கிழக்கு ஒன்றிய செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். வாசு, தீபன், சக்கரவர்த்தி ஆகியோர் போட்டியிட விரும்புகின்றனர். பிஜேபியில் PC பாண்டியன், தண்டபாணி போட்டியிட விரும்புகின்றனர். போடிநாயக்கர் தொகுதியில் வாக்கு வங்கி முக்குளத்தோர் பட்டியல் சமூகத்தினர் செட்டியார், ஒக்கலிக்க கவுண்டர், பிள்ளையம்மார் அதிக பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா தற்போது அப்படி டிஎம்கே ஏடிஎம்கேக்கு சம பலம் வாய்ந்த தொகுதியாக உள்ளது. ஸோ வரக்கூடிய எலெக்ஷனில் ஓபிஎஸோட ஃபேக்டர் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்குன்னு வரக்கூடிய எலெக்ஷனில் தெரிய ஆரம்பிக்கும். பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி தனி தொகுதி 2016 ஆண்டு அதிமுக சேர்ந்த கே கதிர்காமு வெற்றி பெற்றார். 2019 ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் எஸ் சரவணகுமார் வெற்றி பெற்றார், திமுக சேர்ந்தவர். மீண்டும் 2021 ஆண்டு எஸ் சரவணகுமார் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். பெரியகுளம் தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அதிக முறையாக 7 முறை அதிமுக வென்றுள்ளது, 6 முறை திமுக வென்றுள்ளது, 1 முறை CPM வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,92,429 வாக்குகள் இருந்தன. 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் பட்டியலின்படி 2,63,547 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். ஸோ எஸ்ஆர் பட்டியல் மூலமா பெரியகுளம் தொகுதியில் 28,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. பெரியகுளம் தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர் டிஎம்கேல சரவணகுமார் மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். சிட்டிங் எம்எல்ஏ வீரபாண்டி போட்டியிட விரும்புகிறார். தொழிலதிபர் பாண்டியராஜன் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல தவமணி வழக்கறிஞர் பிரிவில் இவர் போட்டியிட விரும்புகிறார். CPM லாசர் போட்டியிட விரும்புகிறார். பெரியகுளம் தொகுதியோட வாக்கு வங்கி பட்டியலின சமூகத்தினர் முக்குளத்தோர், நாயுடு, இஸ்லாமியர், நாடார், செட்டியார் இருக்கிறாங்க. தற்போதைய ஒருபடி பெரியகுளம் தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. சட்டமன்ற தொகுதி கம்பம் சட்டமன்ற தொகுதியில் 2016 ஆண்டு அதிமுக சேர்ந்த STK ஜக்கையன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு திமுக சேர்ந்த N ராமகிருஷ்ணன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ M ராமகிருஷ்ணன். ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பம் தொகுதியில் அதிக முறையாக 4 முறை அதிமுக வென்றுள்ளது, 3 முறை திமுக வென்றுள்ளது, 2 முறை காங்கிரஸ், 2 முறை தமாக, 1 முறை மதிமுக வென்றுள்ளது.
ஆஸ் பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,86,154 வாக்காளர்கள் கம்பம் தொகுதியில் இருந்தாங்க. தற்போது 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,53,646 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்ப கம்பம் தொகுதியில எஸ்ஆர் படித்து மூலம் 35,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க. கம்பம் தொகுதியோட உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல ராமகிருஷ்ணன் சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். ஜெயக்குமார் முன்னாள் மாவட்ட செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். நிஷாந்த் தங்கத்தமிச்சோட மகன் நிஷாந்த் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல ஜக்கைன் எக்ஸ்எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். கம்பம் தொகுதியோட வாக்கு வங்கி ஒக்கலிக்க கவுண்டர், முக்குளத்தோர், இஸ்லாமியர், நாயுடு, பட்டியல் சமூகத்தினர். கம்பம் தொகுதி தற்போது நிலவரப்படி 2 பேருக்கும் சமபலம் வாய்ந்த தொகுதியாக உள்ளது. போட்டி அதிகமாக இருக்குது. வரக்கூடிய தேர்தலில் என்டிகே டிவிக்கு எல்லாம் பயங்கர ஃபோர்ஸா உள்ளவர் இருக்கிறாங்க. அதனால ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா இப்போ டிஎம்கே போயிருக்காரு. டிடிவி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்திருக்காரு. சசிகலா தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இருக்கிற சூழல் பாத்தீங்கன்னா இந்த தேனி மாவட்டத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான மாவட்டம் பார்க்கப்படுது. கண்டிப்பா இந்த தொகுதியில நிறைய மாற்றங்கள் வரதுக்கு அந்த வாய்ப்புகள் உள்ளது. சரிங்களா? அடுத்து வரக்கூடிய மாவட்டத்தில் உங்க தொகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.